மைய கவுண்டன்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ சுபத்ர காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா 4ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமைய கவுண்டன்பட்டியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுபத்ரா காளியம்மன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முதல் நாள் கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் 4 கால பூஜைகள், மங்கள வாத்தியம், விஷ்ணு சகசர ராமம் சேவித்தல், விஸ்வநேசர் பூஜை, வர்ண கலச பூஜை, வாஸ்து ஹோமம், குடும்ப அலங்காரம், துவாரபாலகர் பூஜை, ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடாகி கும்ப கலசத்தின் மீது ஆச்சாரியர்கள் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மீது மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரை தெளித்தனர். இந்த விழாவிற்கு கம்பம், சுருளிப்பட்டி, நாராயணத்தேவன்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானத்தை பிரசாதமாக வழங்கினர். திருப்பணிக்குழு மற்றும் விழா கமிட்டியாளர்கள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்.